நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள திருத்தேரி பகுதியில் காப்பு காடு உள்ளது. இந்த காட்டில் ஏராளமான மான் உள்ளிட்ட வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் டிமார்ட் எதிரே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற 2 வயது மதிக்கத்தக்க பெண் புள்ளிமான் ஒன்று அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் சம்பவம் குறித்து பேருந்தில் பயணம் மேற்கொண்ட பயணி ஒருவர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் வனத்துறையினர் உயிரிழந்த மானின் உடலை மீட்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை முற்றிலும் குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் வார விடுமுறையான நேற்று தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றது. அதேபோல் இன்றும் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகளிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த திம்மசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் சாலவாக்கம் பகுதியில் இயங்கும் இந்தியன் வங்கியில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். விளையாட்டின் மீது தீராத ஆர்வம் கொண்ட இவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 642 கிராம் எடையுடைய ஹாக்கி மட்டையை செங்குத்தாக நேர்நிறுத்தி தொடர்ச்சியாக 6 மணி நேரத்திற்கும் மேலாக நிலைநிறுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை அறிஞர் அண்ணா விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இறகுப்பந்து விளையாட்டரங்கில் தனது சாதனை முயற்சியை தொடங்கியுள்ளார். மதியம் 2 மணி வரை இந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பாஜக சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சாம் பிட்ரோடாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் சாம் பிட்ரோடா பேசியது நாட்டை பிளவுபடுத்தும் பேச்சாக உள்ளது என்று கூறினார். மேலும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக பேசிய நபரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட இங்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் இந்த செயலுக்கு காங்கிரஸ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். எதற்காக செல்றாருன்னா, அதாவது பிரிவினைவாதம். இந்த பிரிவினைவாதம் மத வாரியாக, ஜாதி வாரியாக, ஒரு சாயல் வாரியாக இவர் கொண்டு வரது மிகவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். இது நம் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயம். இப்பேற்பட்ட எதிரான ஒரு விஷயத்தை சொன்னவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ன கேட்டாக்கா. ஏன்னா அவர் வெறுமனே பதவி விலகிட்டு போயிட்டாரு. பதவி விலகுவது பத்தாது. அதனுடைய கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டுல இவ்வளவு பாரம்பரியமா இருக்க ஒரு நாட்டுல ஒரு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை, கிருஷ்ணராயபுரம், திம்மாச்சிபுரம் ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் வெற்றிலை பயிரிடப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களாக கரூர் மாவட்டத்தில் 105 முதல் 110 டிகிரி வரை வெப்பநிலை நிலவி வருகிறது. இதனால் வெற்றிலை பயிர்கள் காய்த்து வருகின்றன. மேலும் பூச்சிகளின் தாக்குதலினால் வெற்றிலை பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெற்றிலை விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி இயற்கை உரங்களை பயன்படுத்துவது குறித்து மாவட்ட வேளாண் அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக வில்வித்தை சங்கம் சார்பில் 16வது மாநில அளவிலான வில்வித்தை போட்டிகள் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 36 மாவட்டங்களில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். சுமார் 2100 பேர் பங்கேற்ற இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் விளையாடி தலா 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த போட்டிகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் தேசிய அளவிலான வில்வித்தை போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தின் மாநில செயலாளர் ஷிகான் ஹுசைனி செய்தியாளர்களிடம் பேசுகையில், அடுத்த ஒலிம்பிக்கில் நிச்சயம் தமிழக வீரர்கள் வில்வித்தை போட்டியில் பதக்கம் வெல்வார்கள் என்று தெரிவித்தார்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுதோறும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக 3 நாட்கள் நடைபெறும் நாய் கண்காட்சி உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் துவங்கியது. 135வது பிரசித்தி பெற்ற நாய் கண்காட்சி தென்னிந்திய கெனல் கிளப் சார்பில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 52 வகைகளில் 450க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. இதில் நாட்டு ரக நாய்களான ராஜபாளையம், சிப்பி, கோப்பை ஆகிய ரகங்கள் பங்கேற்றுள்ளன. நாய்கள் அணிவகுப்பு, அவைகளின் திறமையை குறித்த போட்டிகள், சுய கட்டுப்பாடு போன்ற போட்டிகள் நடத்தப்படுகிறது. இதில் வெற்றி பெறும் நாய்களின் உரிமையாளர்களுக்கு கேடயங்கள் மற்றும் கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. இந்த கண்காட்சியை உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள படர்த்தப்புலி கிராமத்தில் 19ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கிராண்ட் வாலிபால் போட்டி லீ ஹேண்ட்பால் கிளப் மற்றும் கனரா வங்கி இணைந்து நடத்துகின்றன. சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 40க்கும் மேற்பட்ட ஆண்கள் அணிகளும் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் அணிகளும் பங்கேற்றுள்ளன. இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியை தூத்துக்குடி கனரா வங்கி உதவி பொது மேலாளர் ஜக்கலா சுரேந்திர பாபு தொடங்கி வைத்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து கூறினார். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் தண்ணீர் மிதமாக வரும் நிலையிலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் நீண்ட நேரம் செலவிட்டு வரும் சுற்றுலா பயணிகள் நீரில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் கோடை விடுமுறை என்பதால் அருவிக்கு நாளுக்கு நாள் வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணியாற்றும் போலீசாருக்கு பணிச்சுமையால் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா அறிவுறுத்தியிருந்தார். இதையடுத்து டிஎஸ்பி திருப்பதி ஏற்பாட்டின்படி மயிலாடுதுறையில் உள்ள டிஇஎல்சி பள்ளியில் போலீசாருக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. சூரிய நமஸ்காரம், சர்வங்காசனம், தியானம், மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று பலனடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.